ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் வின் பண்ணியிருக்கக்கூடிய அபிஷிகா அவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள், அதாவது அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹைடன் பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக ரொம்பவே சூப்பராக பிரம்மாண்டமாக ஆர்வத்தோட முடிஞ்சிருக்கக்கூடிய, அதாவது ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோன்னு பார்த்தீங்கன்னா அதில் டைட்டில் வின் பண்ணவங்க அபிஷிகா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஆடியன்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹைலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாடிருக்கக்கூடிய கருப்பு சாமி பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டடாக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நான்வெஜ் சாப்பிடாம ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாமே அபிஷிகா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு பேரை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டது சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு ஹாப்பியாகவும் ரொம்பவே நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சொந்த வீடே கிடையாது, பட் இப்போ என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொந்த வீடு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக பார்த்தீங்கன்னா அளவு கடந்து தான் இருக்குது அப்படின்னு கூட விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மேடை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப்ல வந்து டர்னிங்காகவே மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அபிஷிகா இன்னொரு விஷயத்தையும் பார்த்து பயந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ஸ்டேஜில் பாடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் நிறைய அக்காவும் ஒன்றாவும் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி நான் எப்படி பாட்டு பாட போகிறேன் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் பயத்து ஸ்டார்டிங்கில் இருந்தாங்கதாகவும், அதுக்கப்புறம் போக போக அவங்க கூட பழகி ஜெல் ஆகிட்டு நல்லாவே பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயமும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அப்படின்ற விஷயத்தையும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைட்டில் வின் பண்ணிட்டா அப்படின்ற விஷயம் ரொம்பவே சந்தோஷம் கொடுக்குது அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.